நீங்கள் வந்து கோல்டு மெடலிஸ்ட் இல்லை? ஆமாம் சார். ஹிஸ்ட்ரியில். ஆமாம், பிஏ ஹிஸ்ட்ரியில். ஆனால் தெருவிளக்கில் தான் படித்தார் திரு டி ராஜன். ஆமாம், நான் வந்து எம்ஏ படிக்கிற வரைக்குமே சரி, எங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டு கிடையாது. பக்கத்து வீட்டில் ஒருதலை காலத்தில் நடித்த தியாகு என்னோடய பக்கத்து வீட்டு பையன், என்னோடய ஃப்ரெண்ட். அவன் என்னை விட ஜூனியர் தான் அந்த பையன். நான் அந்த தெருவில் ட்ராமா போடுறது, அது போடுறது, கதை வசனம் சொல்கிறது, அப்படின்னா அது மாதிரி இருக்கக்குள்ளே எங்கள் அப்பாட்ட போய் நான் கேட்பேன், பக்கத்து வீட்டு பையன் வீட்டிலலாம் எனக்கு ஏன் கரண்ட்டு வேணும்னா, எனக்கு வந்து அந்த படிக்கிறதுக்கு வெளிச்சத்துக்காக இல்லை, நான் அறிக்கை விளக்கில் தான் படித்தேன். அதையும் மீறி அந்த அறிக்கை விளக்கத்தை வந்து ஸ்ட்ரீட் லைட்லையும் படித்தேன். என்னன்னு கேட்டாக்கா, என் பையன் எங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் லைட் இல்லை அப்படின்னு கேட்குறத விட எனக்கு கரண்ட்டு வேணும். ஏன் எலக்ட்ரிசிட்டி வேணும்னா, ரேடியோ கேட்கணும். ஏன் ரேடியோ கேட்கணும்னா, நேயர் விருப்பம் கேட்கணும், சிலூன் ரேடியோ கேட்கணும். அதனால் வந்து ரேடியோ எங்கள் வீட்டில் இல்லையேங்கிற ஒரு ஏக்கத்தில் வந்து ஏன் கரண்ட் இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன். நான் வந்து அறிக்கை விளக்கில் படிச்சுட்டு இருக்கேன்ப்பான்னு. படிக்கிறதுல பிரச்சனை இல்லை, நான் அறிக்கை விளக்கில் படிச்சிருவேன். ஆனால் கரண்ட் வேணும் ரேடியோ கேட்குறதுக்கு. ரேடியோ கேட்குறதுக்கு மனசோட ஆசை. ஆனால் நான் வந்து சிம்னி விளக்கில் உட்காந்து படிக்கிறேன். சின்ன விளக்கு, அதோட வெளிச்சம் இதுக்கு போயிருந்ததுன்னா அது 10வது சுட்டு திருவிளக்கில் ரோட்டில் லைட் போட்டிருப்போம், அந்த லைட்டில் வந்து படித்தேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார் ஒரு கருத்து, நீ வீட்டில் கரண்ட்டாக இது பண்ணாங்க. ஜட்ஜி முத்துசாமி ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தெருவிளக்கில் படித்து ஜட்ஜாக இருக்கார். உனக்கு எதுக்கிட்ட கரண்ட்டில் மின் விளக்கில் படிக்கணும்னு நினைக்கிறேன்? தெருவிளக்கில் படித்தவங்க தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கப்பா. எங்கள் அப்பா சொன்னது ஸ்ட்ராங்காக என் மனசில் இருந்துச்சு.